ஹலோ கைஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகா கும்ப மேளா. ஸோ எஸ், மகா கும்ப மேளான்றதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருப்போம், நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருப்போம். அதில் இப்போ ரீசெண்டாக 3 இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ரீசெண்ட்டுன்றதை விட நேற்று முந்தா நேற்று ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மகா கும்பமேளா நடக்கும் போதே பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அது ஏன் அப்படின்னா கூட்ட நெரிசல்கள், அது கட்டுப்படுத்த முடியாத நெரிசல்கள், சின்ன பசங்க எல்லாமே அதில் அடங்கியிருக்காங்க. இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, நேற்று நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இங்கேருந்து அந்த மகா கும்பமேளா முடிச்சுட்டு போகிறவங்க பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க, பிளாட்ஃபார்ம் ஷிஃப்ட் ஆகுது, இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு போக முயற்சி எடுத்தவங்க எல்லாரும் ரொம்ப கூட்ட நெரிசலாகி கிட்டத்தட்ட 18 பேர் இறந்துருக்காங்க. அதில் சின்ன பசங்களும் அடக்கும், லேடிஸும் அடக்கும். இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 14, 15 ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ ட்ரெயின் டிலே ஆகுதுன்றது தெரிய வருது. ஸோ அதனால் குறைந்த ட்ரெயினே இருக்குன்றனால பிளாட்ஃபார்ம்லேருந்து பிளாட்ஃபார்ம் மூவ் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்னால, இந்த கூட்ட நெரிசல்னால, ஸ்விட்ச் ஆகிற கூட்ட நெரிசல்னால மக்கள்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதி மயக்கம் வந்து அந்த மாதிரி தடுமாறி விழுந்ததில் 18 பேர் இறந்துருக்காங்க. குழந்தைகள் முதற்கொண்டு இறந்துருக்காங்க. இதில் அங்கே சொல்கிற லோக்கல் பீப்புள்ஸ், அதாவது நம்ம போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மூட்டை தூக்குறவங்க சொல்கிற கணக்கு என்னென்னா, இது 15 வருஷமாக நான் இங்கே வந்து சும தூக்கிட்டு போகிறேன். அதாவது அவர் லக்கேஜ் தூக்குறாரு, அதை பற்றி சொல்கிறாரு. அப்போ வந்து 15 வருஷம் கழிச்சு இப்போ நான் ஒரு பணத்தை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி வருத்தமாக அதை தெரிவிச்சிருக்காரு. அது மொத்தமாக அவர் இன்சிடென்ட் நேரில் பார்த்துருக்காரு. அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் ஸ்விட்ச் ஆகும்போது ஒரு மேலே இது வச்சுருப்பாங்க இல்லையா, பாலம். அந்த பாலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தானே ஏற முடியும். ஆனால் அங்கே நிறைய மக்கள் ஏறி டிரான்ஸ்போர்ட் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து வரும்போதும் சில பேர் தவறி கீழே விழுந்திருக்காங்க அந்த நெரிசலில். ஸோ இது ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா, இது இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுன்னு தாண்டி மக்களோட உயிரிழப்பும் அங்கே நோக்கில் நடந்துட்டுருக்கு. இதுக்கு அடுத்து முன்னாடி February 15. ஸோ இது என்னன்னா, நம்ம பிரயாஜ் அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு பஸ், அதில் 10 மக்கள், அதாவது இந்த மகாகும்பமேளா முடிச்சுட்டு போன 10 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கார் மேலே ஆக்சிடெண்ட் ஆகி, ஸோ அங்கே ஒரு 10 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சேடான நியூஸாக தான் இருக்குது. இது மகாகும்பமேளாலையும் நடக்குது. அங்கே அந்த இன்சிடெண்ட்டு, அந்த நதியில் அவங்க குளிக்க போகும்போது ஒரு ஒரு 30 பேர் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 70லேருந்து 90 பேர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து காயமற்றிருக்காங்க. அதுலேருந்து சரி இப்போ இந்த இன்சிடெண்ட் கழித்து அடுத்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே அப்படியே நம்ம ரோடு ஆக்சிடெண்ட், அங்கே ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க. தென் இதிலேருந்து இங்கிட்டு ட்ரெயின் ஆக்சிடெண்ட். நம்ம சேஃப்டி முக்கியம். ஸோ அந்த சேஃப்டியும் நீங்கள் பார்க்கணும். மக்களோட இதில் வந்து நம்ம கவர்மெண்ட் அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்டு மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ கூட்டம் அன்எக்ஸ்பெக்டடாக அவ்வளோ கூட்டம் வரும்போது கவர்மெண்ட்டையும் குறை சொல்ல முடியாது நம்மளால். இதனால உள்ள இன்டர்னலாக பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறது நியாயம்தான். நியாயன்றதை விட ஒரு காமனான விஷயம் தானே. இப்போ ஆப்போசிட் பார்ட்டி நம்ம ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விஐபி ப்ரிவிலேஜஸ் தான் பார்த்துருக்கீங்க, காமன் பீப்புள்ஸை விட்டுட்டீங்க. ஸோ அந்த மாதிரியும் குற்றச்சாட்டுகள் ஆப்போசிட் பார்ட்டிகிட்டேருந்து வருது. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் பார்ட்டிஸ் பார்த்திங்கன்னா, நம்ம அது பொதுமக்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில விஷயங்களை தடுக்க முடியாது இல்லையா. ஆல்ரெடி இது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அதுக்கான தனி டீமை வச்சு இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, இது எதனால் நடந்துச்சு அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் சம் டீம்ஸ் போயிட்டுருக்காங்க. இந்த இதையும் தாண்டி இந்த ரயில்வே இன்சிடெண்ட்.
ஸோ, இப்ப கவர்மெண்ட் இப்ப இன்சிடென்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இதுவரைக்கும் அ நடந்தது தவிர்க்க முடியாத ஒண்ணு. இப்போ இறந்த மக்களுக்கு, அவங்க ஃபேமிலிஸுக்கு 10 லேக்ஸ் வந்து நஷ்ட ஈடா குடுக்குறாங்க. ஸோ தென் இந்த காயம் அடைஞ்சிருப்பாங்களே ரொம்ப அதிகமா கை, கால் சம்திங் அந்த மாரி உடைஞ்சவங்களுக்கோ, இல்ல அதிக காயம் அடைஞ்சவங்களுக்கோ 2,50,000 குடுக்குறதாவும் சொல்லியிருக்காங்க. தென் சில பேர் சின்ன காயங்களோட தப்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு 1,00,000 அ இழப்பீடா குடுக்குறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இழப்பீடு அவங்களுக்கு அந்த இறந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? அப்டின்னா, அது கிடையாது தான். ஏன்னா ஒரு லைஃபோட வேல்யூ அதாவது ஒரு உயிரோட வேல்யூன்றது பணத்தால அடைக்க முடியாது. ஸோ இருந்தாலும் அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. அவங்க ஃப்யூச்சர் லைஃப் ஸ்டைல்ஸை ரன் பண்ணுறதுக்கும் அது யூஸ் ஆகும். நல்ல விஷயம். ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அங்கே இன்னுமே வந்து ரஷ் இருக்குது. ஏன்னா இது பிப்ரவரி 26 வரைக்கும் இந்த மகா கும்பமேளா நடக்க போகுது. அதனால இன்னும் மேற்கொண்டும் இது நடக்கக்கூடாது. லைக் நடக்கக்கூடாதுன்றத தாண்டி இது நடக்காமல் பார்த்துக்கிறது கவர்மெண்ட் மும்முரமா இருக்குங்க. ஸோ அட்லீஸ்ட் அங்கே இருக்கவங்க சேஃபாக இருக்கணும்னு நம்ம வேண்டிக்குவோம். ஏன்னா இது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இத்தனை வருஷம் கழித்து ஒரு விஷயம் நடக்குதுங்கும்போது அதுக்கான சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம். எதுக்கும் உங்களோட ஃபேமிலிஸ் அங்கே போயிருந்தாங்கன்னா அவங்க நல்லபடியாக இருக்கணும். அவங்க இருப்பாங்கன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலிஸ்ட்டும் சொல்லுங்கள். ஸோ இதை பற்றி இன்னும் மேலும் நம்ம லுக்கிங் ஃபார்வர்ட் இட் நம்ம இது மேற்கொண்டு பார்ப்போம். நல்லபடியாக எல்லா மக்களும் வீடு திரும்பணும்னு நம்ம கண்டிப்பாக வேண்டிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட நான் பார்க்குறேன். ஸோ இப்போ என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் பாலா. நான் புரோக்கன் கிளாஸ் சேனல் வச்சுருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.